அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மக்கள் பெரும்பாலும் தவறான முடிவை எடுத்து விடுவோமோ என்று பயப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கலாம். நான் பொறுத்து கொள்ள வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டுமா? நான் உள்ளே செல்ல வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா? நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? நான் வேறு ஒரு புதிய வேலையை கண்டுபிடிக்க வேண்டுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் குழப்பத்திற்கு ஒரு மாற்று மருந்து இருப்பதாக ஆண்டவர் கூறுகின்றார். அவர் தம்முடைய பெயரின் நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். தேவன் உங்களை வழிநடத்த நீங்கள் அனுமதிக்கும் போது முடிவெடுக்கும் அழுத்தத்தை நீங்கள் எளிதாக கையாள முடியும். நீங்கள் குழப்பமடைவதை தேவன் விரும்பவில்லை. மேலும் நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் அழுத்தம் கொடுப்பதையும் அவர் விரும்பவில்லை. அடுத்த முறை நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது தேவன் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார் என்ற உண்மையை நம்புங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் உங்களுடன் இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் நீர் ஆளுகை செய்யும்படி உம்மை வரவேற்கிறோம். மகத்துவமானவரே, ஜீவாதிபதியே, ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் எதை செய்தாலும் உமது நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். உதவி செய்யும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.